இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு எளிய முறை. வெளிநாடுகள்லாம் ஈவன் ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்க அறுவை சிகிச்சையே பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான கலை. இந்த ஹிப்னாட்டிசை பயன்படுத்தி உடல் உள் உறுப்புகளை வந்து நல்லா இயங்க வைவதற்கு அவங்க மனசை செட் பண்ணலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதான் நடக்கும். நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறப்ப பாசிட்டிவாக நம்ம உடம்பு உள் உறுப்புகள் நல்லா இயங்கும். அவங்களுக்கு கல்லூரிலையோ பள்ளிக்கூடத்துலையோ படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கும். எக்ஸாமுக்கு பயம் இருக்கும். முதல் நாள் வந்து நிறைய அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்கள இந்த ஹிப்னடைஸ் பண்ணி மார்க் எடுப்பதற்கான உள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மனசுங்கிறது வந்து பிரெயின் தானே. இந்த பிரெயின்ங்கிறது வந்து ஹார்ட்வேர். அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் மனசு அப்படின்னு சொல்கிறோம். மனசு இங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த மனசை சரி பண்ணுவதற்கு இந்த வந்து நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ண சொன்னால், குழந்தைகளுக்கு வல்லாரை கீரைன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த வல்லாரை கீரையை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இந்த வல்லாரை ஜூஸை வந்து நீங்கள் கொடுக்கறது இல்லாமல் நிறைய வந்து மாதுளை ஜூஸ் இருக்குல்ல, அந்த மாதுளை ஜூஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹெல்த் கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. மனக்குழப்பம், தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, அடுத்து வந்து நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறை எண்ணம், பயம், பதட்டம், இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறையா வருது. இதை எப்படி அதிலேருந்து வெளில கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு அரிய கலையின் மூலமாக இதை பண்ணலாம். இதை ஹிப்னாட்டிசம்னு ஏதோ வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி மயக்கிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இதை வந்து ஹிப்னாட்டிசம் வந்து அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு எளிய முறை. வெளிநாடுகள்லாம் ஈவன் ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்க அறுவை சிகிச்சையே பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான கலை. இந்த ஹிப்னாட்டிசை பயன்படுத்தி உடல் உள் உறுப்புகளை வந்து நல்லா இயங்க வைவதற்கு அவங்க மனசை செட் பண்ணலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதான் நடக்கும். நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறப்ப பாசிட்டிவாக நம்ம உடம்பு உள் உறுப்புகள் நல்லா இயங்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணி ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய உள் உறுப்புகளை வந்து நம்ம இயங்க வைக்கலாம். ஹிப்னாட்டிசம் வகுப்பில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹார்ட்டில் வலி இருந்து ஒரு மாதத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணான்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ ஹிப்னாட்டிசம் பண்ணுறப்ப அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணி நம்ம சொல்லுவோம். அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு வரையில் சொல்கிறாரு அவர், சார் எனக்கு இந்த ஜஸ்ட் பை இருந்து நல்லா போச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுறதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போது பெரியவங்க, குழந்தைங்க, டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே இதை பண்ணலாம். படிக்கிற குழந்தைங்க இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு கல்லூரிலையோ பள்ளிக்கூடத்துலையோ படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கும். எக்ஸாமுக்கு பயம் இருக்கும். முதல் நாள் வந்து நிறைய அவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்கள இந்த ஹிப்னடைஸ் பண்ணி இதை பண்ணி அவங்கள வந்து இது பண்ணலாம். அந்த ஹிப்னோதெரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ இதில் அவங்கள பண்ணுறப்ப அவங்களுடைய பயம் பதட்டம் போய் நினைவாற்றல் அதிகரிக்கு. நல்ல கல்லூரி மாணவர்கள் அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் நிறைய வந்து மார்க் எடுப்பதற்கான உள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஹிப்னாட்டிசம் என்ற அரிய கலையை வந்து நம்ம எளிமையாக நாங்கள் கற்றுத்தரோம். இதை சேர விரும்புகிறவங்க வந்து விரும்பலாம். அது இல்லாமல் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசுங்கிறது வந்து பிரெயின் தானே. இந்த பிரெயின்ங்கிறது வந்து ஹார்ட்வேர். அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் மனசு அப்படின்னு சொல்கிறோம். மனசு இங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த மனசை சரி பண்ணுவதற்கு இந்த வந்து நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ண சொன்னால், குழந்தைகளுக்கு வல்லாரை கீரைன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த வல்லாரை கீரையை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். வல்லாரை கீரையை ஜூஸ் போட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு இயற்கை மருத்துவ ஆலோசகர் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். அதனால் தனக்குத்தானே நிறைய மருந்துகளை வந்து எடுத்துடக்கூடாது. அதனால் வந்து கீரைகள் கூட இந்த வல்லாரைக்கீரையை வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்தீங்கனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த வல்லாரைக்கீரையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த சூச்சோகோக்கு பஞ்சரில் இது வந்து தலைப்பகுதி, தலையினுடைய முன்பகுதி, முகம். இந்த பின்னாடி இருக்கு இல்லையா நகம், அந்த நகை பகுதி நல்லா அழுத்திக்கிறங்க. அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நல்லா அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து நல்லா வரும். அடுத்து குழந்தைங்க வந்து படுத்த உடனே தூங்கணும். அதாவது தூங்கணுமா, படிக்கிற பிள்ளைங்க எப்படி தூங்கணும்னு சொன்னால், அந்த எஃபெக்டிவாக ஒரு 4 hours 5 hours நல்லா தூங்கிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இதில் நம்மளுடைய அவங்களே வந்து பழத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு நல்ல தூக்கம் இருக்காது. அப்போ மறுநாள் காலையில் அவங்க எக்ஸாம் போகிறதுக்கோ இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன பண்ணிங்களா, இங்கே பாருங்கள், இந்த சுண்டி விரல் இருக்குல்ல, இதை வந்து இப்படி அழுத்திக்கிறங்க. 1 2 3 4 5 6 7 8 108 தடவை அழுத்திக்கிறங்க. ஆனால் இப்போ அழுத்தக்கூடாது, படுக்க போயில மட்டும்தான் அழுத்தணும். அப்போ இப்படி அழுத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தூக்கம் வரும், சவுண்டு ஸ்லீப் வரும். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் ப்ரெஷர் பண்ணுறப்ப நல்ல எஃபெக்டிவான நல்ல தூக்கம் வரும். அப்போ எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிடுவாங்க. இந்த ஹிப்னாட்டிசம் என்ற அரிய கலை இருக்கு இல்லையா, இந்த அரிய கலையை பயன்படுத்தி நீங்கள் வந்து உடலில் உள்ள எந்த வியாதியையும் எளிமையாக
நீங்கள் வந்து அதை போக்கிடலாம். இந்த ஹிப்னாட்டிசம் தெரபி, ஹிப்னோதெரபி, அது ஹிப்னாட்டிசம் அல்லது சைக்காலஜிக்கல் கிளாஸ் இப்படி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தனக்குத்தானே ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கலாம். தனக்குத்தானே உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உங்களுக்கு மனக்கவலை இருக்குது, உங்களுக்கு ஒரீஸ் இருக்குது, உங்களுக்கு எதிர்மறை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே செல்ஃப் ஹிப்னாட்டிசம், சுய வசியம் என்று சொல்வார்கள். அப்போ அதை வந்து நீங்கள் அதை படிக்கலாம். அடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே ஹிப்னாட்டிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து மனக்கவலையிலிருந்து போய்க்கலாம். இதை ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து பண்ணுறாந்தாக்க நீங்கள் வந்து ஹிப்னோதெரபி, ஹிப்னாட்டிசம் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம உடம்புல வர்ற நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் 80%, 20% உடல் சார்ந்த பிரச்சனைகள். அப்போ 80% மனம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு, இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை போக்குவதற்கான இந்த ஹிப்னோதெரபி, ஹிப்னாட்டிசம் இதை படிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பயிலுவதற்கான இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நாங்கள் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணுறது சென்னை, நெய்வேலி, பேராவூர் இங்கே வந்து நாங்கள் கிளாஸு ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதில் சேர்ந்து நீங்கள் பயன்பெற செய்யுங்கள். ஜூஸ் சொன்னோம் இல்லையா, என்ன ஜூஸ் சொன்னேன்? வல்லார ஜூஸ் சொன்னேன். இந்த வல்லார ஜூஸை வந்து நீங்கள் கொடுக்கறது இல்லாமல் நிறைய வந்து மாதுளை ஜூஸ் இருக்குல்ல, அந்த மாதுளை ஜூஸை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஜூஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதுளை ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து சரி பண்ணும். லங் சார்ந்த பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணும். பெண் குழந்தைகள்லாம் அவங்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையும் சரி பண்ணும். அதனால் மாதுளை அந்தளவுக்கு தி பெஸ்ட்டு. அதனால் மாதுளையை வாங்கி நல்லா ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது ரோட்டில் வந்து குறைச்ச விலை வைக்கிறவங்க வாங்காமல் நல்ல தரமான மாதுளையை வாங்கி நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வந்து உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குதோ அப்போ தன்னம்பிக்கை குறையும், தைரியம் குறையும். அப்போ இதை சரி செய்வதற்கு இது சரியாக போகும். அதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.